ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சிம்பிளான ப்ரொக்கோலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, நார் சத்துக்கள் நிறைய இருக்குது. அப்புறமா புற்றுநோய் செல்கள் எல்லாம் வராமல் தடுக்கும், உடம்புல உள்ள நச்சுத்தன்மை போக வைக்கும். நான் இன்றைக்கி ஒரு ப்ரொக்கோலி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரொக்கோலி துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா முக்கி வெளியே எடுத்துடலாம். பூச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யும்போது போயிடும். அதனால் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் பெப்பர் பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்காமல் கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்து ப்ரொக்கோலி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இன்றைக்கி அவனுக்குள்ளாடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துட்டு நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு திரும்பவும் 15 மினிட்ஸ் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி இதை ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணலை. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நான் வெளியே எடுத்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப வேகணும்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஹெல்த்தியான சிம்பிளான ப்ரொக்கோலி ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.